வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேற புக்ஸ நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நம்புறோம். ஸோ நெறைய மார்க் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பீங்க. என்னுடைய முன்னாடிய மார்க் டெஸ்ட் 1 டூ 7லாம் நீங்க ஃபுல்லா தரோவா போட்டு பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ வந்து மார்க் டெஸ்ட் 8 போவோம் இந்த இதுல. ஸோ கொஸ்டின் நம்பர் 1 டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் இஸ் டிபிக்கலி சூட்டபிள் ஃபார் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ ஸ்மால் இன்வெஸ்டர், ஆப்ஷன் பி சீசன்ட் இன்வெஸ்டர், ஆப்ஷன் சி ஆல் டைப் ஆஃப் இன்வெஸ்டர், ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் தி அபோவ். அதாவது வந்து டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் இருக்கு இல்லைங்களா? அசெட் அலோகேஷன் பர்சன்டேஜஸ்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருப்போம்ல டிஃப்ரெண்ட் வேரியஸ் அசெட் கிளாஸில். அதில் வந்து இப்போ டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து கோல்டு நல்லா கொடுத்துருக்கு. அப்போ வந்து என்னன்னா உங்களுடைய ஒரு பர்சன்டேஜில் வந்து ஏற்கனவே போட்டிருப்பீங்க. இப்போ வந்து 25% ஈக்விட்டி, 25% வந்து பாண்டு, 25% கோல்டு, 25% சில்வர் இந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஸோ இப்போ கோல்டு நல்லா கொடுத்துருந்துச்சுன்னா ஸோ கோல்டில் வந்து அந்த 25% ஒரு 40% போட்டுக்கிறீங்க, இல்லை 30% போட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி அலோகேட் பண்ணுறதுக்கு தான் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் பேர். ஸோ அதுக்கு யாருக்கு அது சூட்டபுள் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் சூட்டபுள் ஃபார் சீசன் இன்வெஸ்டர். ஓகேங்களா? நம்ம டெக்ஸ்ட் புக்லேயும் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த இதில் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷனில் இங்கே கொடுத்துருக்காங்க. டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் இஸ் refer to a dynamic solution. Tactical asset is typically suitable for the seasoned investor who is operating large investable surplus. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2, ஐடென்டிஃபை த ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் ஆர்டின்னு சொல்லுவோம் இல்லையா, கம்பெனி இந்த பிலோ. ஸோ இங்கே 4 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த 4 கம்பெனியில் யார் வந்து ஆர்டிஏ அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதித்யா பிர்லா சன் லைஃப் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், கேம்ப்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கம்பெனி. அதுக்கு அடுத்து வந்து மிரே அசெட் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ற கம்பெனி. அதுக்கப்புறம் மோத்திலால் ஆஸ்வால் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ்ன்ற கம்பெனி. ஸோ இந்த 4 கம்பெனியில் உங்களுக்கு ஆர்டிஐ யார் அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணணும். நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் த கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ். அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ உங்களுக்கு ஆர்டிஐனா என்னன்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த இன்டர்மீடியரி பிட்வீன் நம்ம ஏஎம்சிக்கும் நமக்கு இன்வெஸ்டருக்கு நடுவில் இருக்கவங்க. அவங்க தான் வந்து இந்த ரிடம்ஷன், பர்ச்சேஸ் மற்றது எல்லாமே அவங்க தான் பார்த்துப்பாங்க. தே மெயின்டைன் ஆல் த ரெக்கார்ட்ஸ். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆர்டிஐ பார்த்தீங்கன்னா கேம்ஸ்ன்னு இருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் ஏஜ் மேனேஜர். அதுக்கப்புறம் கேஃபின் டெக்னாலஜிஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் பர்சன்ட் ஆஃப் யூனிட் ஹோல்டர் கேன் டெர்மினேட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஏஎம்சி. அதாவது ஏஎம்சி இருக்குன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், இந்த ஐசிஐசிஐ, HDFC எம்சி, மோதிலால் ஆஸ்வால், இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஏஎம்சி இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள வந்து நம்ம டெர்மினேட் பண்ண முடியுமா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன பர்சன்டேஜ் வந்து வேணும் அப்படின்றாங்க. ஸோ என்னென்ன ஆன்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஏ வந்து 65% ஆஃப் யூனிட் ஹோல்டர் கேன் டெர்மினேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் 70% போடுறாங்க. ஆப்ஷன் சி வந்து 75%, ஆப்ஷன் டி வந்து 80%. நீங்கள் சரியான ஆன்சரை கெஸ் பண்ணிட்டீங்களா? So the correct answer is option C, 75%. So 75% of the unit holders வந்து terminate பண்ண முடியும் ஏஎம்சி அப்பாயின்மெண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள், ரைட் டு டெர்மினேட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஏஎம்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 75% ஆஃப் த யூனிட் ஹோல்டர் கேன் டெர்மினேட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அன் ஏஎம்சி. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி கிளியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட் ஆர் த 2 பாப்புலர் அப்ரோச்சஸ் டு அசெட் அலோகேஷன்? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன், ஆப்ஷன் பி வந்து டாக்டிக்கல் அண்ட் டைனமிக் அசெட் அலோகேஷன், ஆப்ஷன் சி வந்து ஆல் ஆஃப் த எபோவ், ஆப்ஷன் டி வந்து நன் ஆஃப் த எபோவ். ஸோ கரெக்டான ஆன்சர் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன். ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன்றது ஒரு மாதிரி ஃபிக்ஸ்டாக நம்ம வச்சுருக்கோம். டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன்னா நம்ம மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். டெக்ஸ்ட் புக்கை பார்த்துடலாமா? ஸோ டெக்ஸ்ட் புக்கை பாருங்கள். தெர் ஆர் 2 பாப்புலர் அப்ரோச்சஸ் டு அசெட் அலோகேஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன். ஓகேங்களா? ஸோ தெர் ஆர் 2 டாக்டிக்கல் அசெட் அலோகேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அசெட் அலோகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஹவு மெனி சப் கேட்டகரிஸ் ஆர் அவைலபிள் இன் டெட் ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 5 சப் கேட்டகரிஸ், ஆப்ஷன் பி 10, ஆப்ஷன் சி 15, ஆப்ஷன் டி 16.
ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அதாவது வந்து மொத்தம் வந்து 16 ஸ்கீம் வந்து சப் கேட்டகரிஸ் இருக்கு டெட் ஸ்கீம்லேயே. ஸோ உங்களுக்கு தெரியும் வந்து இப்போ நிறையா இருக்குங்களா, லிக்விட் ஃபண்டு, ஓவர் நைட் ஃபண்டு, லோ டூரேஷன் ஃபண்டு, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 சப் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றாங்க டெட் ஃபண்டில் தான். இப்போ நம்ம புக்கு பார்த்துருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா 15 சப் கேட்டகரிஸ் இருக்குன்றாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் அதோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓவர் நைட் ஃபண்டு, லிக்விட் ஃபண்டு, அல்ட்ரா ஷார்ட் டூரேஷன் ஃபண்டு, லோ டூரேஷன் ஃபண்டு, மணி மார்க்கெட் ஃபண்டு, ஷார்ட் டூரேஷன் ஃபண்ட், மீடியம் டூரேஷன் ஃபண்ட், மீடியம் டு லாங் டூரேஷன் ஃபண்ட், லாங் டூரேஷன் ஃபண்ட், and dynamic bond, corporate bond fund, credit risk fund, banking and PSU fund, gilt fund with a 10-year constant duration, floater fund. இந்த மாதிரி 16 sub categories debt schemeல. So next question பார்ப்போம். Investor does not invest in mutual funds but invest through mutual funds. Whether the statement is true or false அப்படின்னு கேட்குறாங்க. So the right answer is option A, the invest த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக நம்ம வேரியஸ் அசட் கிளாஸ் நம்ம போகிறோம். இப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், டெட் ஃபண்ட்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக போகிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம புக்லேயும் பார்த்துடலாம் இந்த ஆன்சர் கரெக்டாக அப்படின்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், a mutual fund is a professionally managed investment vehicle. It is a vehicle. Particularly, one does not invest in mutual funds but invest through mutual funds. ஓகேங்களா? So next question, the purchasing power of currency changes on account of which of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அசட் அலோகேஷன், ஆப்ஷன் பி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஆப்ஷன் சி இன்ஃப்ளேஷன், ஆப்ஷன் சி டைவர்சிஃபிகேஷன். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் என்னது? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனால தான் வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி மாறும். ஸோ இன்னைக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்குற பொருள் வந்து இப்போ அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ 8% இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் 100 ரூபாய் கொடுத்து அதை வாங்க முடியாது. அப்போ நீங்கள் வந்து 108 ரூபாய் கொடுத்து வாங்கணும். ஸோ அதுதான் பர்ச்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி சேஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஏற நம்ம வந்து செலவு பண்ணுற அமௌண்ட்டும் அதுக்கு அந்த மாதிரி ஏறும். ஸோ ஹவு மெனி சப் கேட்டகரிஸ் ஆர் அவைலபிள் இந்த ஈக்விட்டி ஸ்கீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 7, ஆப்ஷன் சி 9, ஆப்ஷன் டி 11. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ ஈக்விட்டி ஸ்கீமில் வந்து இப்போது எத்தனை இருக்குது? லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் சப் கேட்டகரி ஆஃப் ஈக்விட்டி ஸ்கீம். அதில் மொத்தம் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. ஆன்சர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 11. ஓகே, புக்கில் பார்த்துலாமா? ஸோ ஈக்விட்டி ஸ்கீமில் இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் இஸ் 11 சப் கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு மல்டி கேப்பு, தென் லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, ஸோ டிவிடெண்ட் அண்ட் ஈல்ட் ஃபண்ட், வேல்யூ ஃபண்ட், ஃபோக்கஸ்டு ஃபண்ட், செக்டோரியல் ஃபண்ட், equity linked savings scheme, flexi cap fund. So இந்த மாதிரி மொத்தம் 11 sub categories available. So next question, the demat account is not required for buying and selling of ETF, whether the statement is true or false. So exchange traded funds இருக்குங்க ETF, அதுக்கு வந்து demat account தேவையா அப்படின்றது வந்து கேள்வி. So what is the answer? Option A true, option B வந்து false. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? So the right answer is ஆப்ஷன் பி ஃபால்ஸ். ஏன்னா வந்து இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் எக்ஸ்சேஞ்சில் வாங்குறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக தேவை. இல்லை இட் இஸ் லைக் எனி அதர் ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக் வாங்கினா உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வேணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து நார்மல் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா தேவையில்லை. பட் நீங்கள் ட்ரேட் ஆகிற ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறது வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். So next question பார்ப்போம். Environmental, social and governance ESG investment is a subcategory of what அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ focused fund, ஆப்ஷன் பி contra fund, ஆப்ஷன் சி thematic fund, ஆப்ஷன் டி வந்து none of the above. ஸோ எந்த சப்கேட்டகரியில் இது வருது அப்படின்றது கண்டுபிடிச்சிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் ஆப்ஷன் சி thematic fund. ஓகே, ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் ஆல்ரெடி பார்த்துடலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SEBI has introduced a subcategory for ESG investment under the thematic category of equity schemes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், the mark to market valuation is done on a dash basis of the
for the calculation of NAV அப்படின்னு கேட்குறாங்க. mark to market valuation ஆப்ஷன் A வந்து டெய்லி, ஆப்ஷன் B வந்து வீக்லி, ஆப்ஷன் C வந்து மந்த்லி, ஆப்ஷன் D வந்து இயர்லி. ஸோ இந்த மார்க் டு மார்க் வேல்யூவேஷன் வந்து எப்போ கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் இட் இஸ் கால்குலேட்டட் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெய்லி பேசிஸ். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான NAV கிடைக்கும். ஸோ புக்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் டு மார்க் வேல்யூவேஷன் ப்ராசஸ் ஆஃப் வேல்யூயிங் ஈச் செக்யூரிட்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் ஆஃப் த ஸ்கீம் அட் இட்ஸ் கரண்ட் மார்க்கெட் வேல்யூ இஸ் கால்டு mark to mark இதுன்னு சொல்றாங்க. ஸோ mark to mark calculation is done on a daily basis of the calculation of daily NAV of the mutual fund scheme. Okay, clear? Okay. So next question, execution only platforms are allowed to sell and redeem direct plans of mutual fund schemes, whether this statement is true or false. Okay. ஸோ எக்ஸிக்யூஷன் ஒன்லி பிளாட்ஃபார்ம் அது செல் டைரக்ட் பிளான்ஸ் வந்து நமக்கு தெரியும், நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக வாங்க முடியாது. ஸோ இன்டர்மீடியட் வழியாக வாங்க முடியாது, ஒன்லி வந்து டைரக்ட் இதில் தான் வாங்கலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து எக்ஸிக்யூஷன் ஒன்லி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வழியாக வாங்க முடியுமா, வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ் அப்படின்றாங்க. ஸோ என்ன ஆன்சர் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களா? Yes, the right answer is option A, true. So execution only platform தான் இருக்கு. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் வழியாக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆஸ் அன் இன்வெஸ்டர் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து டைரக்ட் பிளான்ஸ் வாங்கலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட டைரக்ட் பிளான்ஸை நம்ம வாங்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸிக்யூஷன் ஒன்லி பிளாட்ஃபார்ம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. SEBI has described the function of execution only platform and UOP for facilitating transaction direct plans of schemes of mutual fund schemes. Any digital or online platform which facilitates transactions such as subscription, redemption and switch transaction in direct plan of schemes of mutual funds. ஸோ அதுக்கு தான் எக்ஸிக்யூஷன் ஒன்லி பிளாட்ஃபார்ம்ஸ். யாராவது இன்வெஸ்டர் போய் வாங்கினா கூட டைரக்ட் பிளான்ஸ் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வாங்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சில பிளாட்ஃபார்ம் இப்போ ஜெரோதா இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் டைரெக்டாகவே வந்து டைரக்ட் பிளான் வாங்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் லிமிடேஷன் வந்து என்ன குறைபாடுகள் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சாய்ஸ் ஓவர்லோட், ஆப்ஷன் பி வந்து நோ கேரண்டட் ரிட்டர்ன்ஸ், ஆப்ஷன் சி வந்து லேக் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கஸ்டமைசேஷன், ஆப்ஷன் டி வந்து ஆல் த அபோவ். ஸோ இது எது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் லிமிடேஷன் அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? எஸ், த கரெக்ட் ஆன்சர் இஸ் இந்த இங்கே கொடுத்துருக்க எல்லாமே வந்து லிமிடேஷன் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இதில் எதுவும் கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இதில் டூ மச் ஆஃப் ஓவர்லோட், நிறைய சாய்ஸஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இன்வெஸ்டர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. அண்ட் போர்ட்ஃபோலியோ கஸ்டமைஸ் பண்ண முடியாது, நமக்கு தேவையானதை பண்ண முடியாது, அது ஃபண்ட் மேனேஜர் தான் டிசைட் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆல் த அபோவ். ஸோ புக்கை இப்போ ஆன்சரையும் பார்த்துருவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லேக் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கஸ்டமைசேஷன், சாய்ஸ் ஓவர்லோட், அப்புறம் நோ கண்ட்ரோல் ஓவர் காஸ்ட், நோ கேரண்டட் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து லிமிடேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த லேட்டஸ்ட் ரிவிஷன் ஆஃப் STT, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் பர்சன்டேஜ் ஆன் டெரிவேட்டிவ்ஸ் லெவிட் இன் த யூனியன் பட்ஜெட் 2026. இப்போ February 1 வந்து உங்களுக்கு யூனியன் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதில் வந்து STT வந்து டெரிவேட்டிவ்ஸ்க்கு வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். ஸோ அதனால தான் மார்க்கெட் வந்து February 1 வந்து உங்களுக்கு தெரியும் பயங்கரமாக இறங்குச்சு. ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ 0.01, ஆப்ஷன் பி 0.02, ஆப்ஷன் சி 0.04, ஆப்ஷன் டி 0.05. ஸோ கரெக்ட் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டீங்களா? த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 0.05. So next question வந்து investor can choose to change the distributor whether the statement is true or false அப்படின்றாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நம்மள்ட்ட இருந்து கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க, இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அவங்க தேர் நாட் ஹாப்பி. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து வேற டிஸ்ட்ரிபியூட்டர் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குது. அதுதான் இந்த கொஸ்டின். ஸோ வாட்ஸ் த கரெக்ட் ஆன்சர்? The right answer is option A, true. அவங்க வந்து இன்வெஸ்டர் வந்து எப்போ வேணாலும் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றலாம். அதுக்கு வந்து யாரும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் யாரும் டிமாண்ட் பண்ண மாட்டாங்க அதை டிஸ்ட்ரிபியூட்டர்க்கு வந்து. ஸோ இங்கே பாருங்கள், ரைட் டு சேஞ்ச் த டிஸ்ட்ரிபியூட்டர். இன்வெஸ்டர் கேன் சூஸ் டு சேஞ்ச் த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் ஃபார் டைரக்ட் இன்வெஸ்டிங். திஸ் நீட்ஸ் டு பி டன் த்ரூ அ ரிட்டன் ரிக்வெஸ்ட் பை த இன்வெஸ்டர். In such cases, AMC will need to comply without insisting on any kind of
no objection certificate from the existing distributor. ஸோ இன்வெஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்க சேஞ்ச் பண்ணலாம், ஒரு ரிட்டர்ன் ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். என்ஓசிலாம் வந்து ஏஎம்சிலேருந்து கேட்க மாட்டாங்க, அது எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெட் ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் டெட் அண்ட் மணி மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிட்வீன் என்ன பீரியட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெட் ஸ்கீமு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 months அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி வந்து 3 and 6 months இருக்குது. ஆப்ஷன் சி வந்து 6 and 9 months. ஆப்ஷன் டி வந்து 9 and 12 months அப்படின்னு கேட்குறாங்க. அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெட் ஸ்கீம். ஸோ கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? எஸ், த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இட் இஸ் 3 and 6 months அதுக்குள்ளார இருக்கிறது தான் வந்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் டெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதோட டூரேஷன். இப்போ நம்ம புக்கை பார்த்துருவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் அண்ட் ஓப்பன் எண்டட் ஸ்கீம், அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் டெட் ஸ்கீம் இன்வெஸ்டிங் இன் டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் இன்வெஸ்ட், அந்த போர்ட்ஃபோலியோ பிட்வீன் 3 and 6 months போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த 6 monthsக்குள்ளார 3 மாதத்துலேயே 6 monthsக்குள்ளார இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து இந்த அல்ட்ரா ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த மெச்சூரிட்டி பீரியட் ஆஃப் லிக்விட் ஃபண்ட் அப்படின்றாங்க. ஸோ நிறைய பேர் லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதோட வந்து மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன் ஏ வந்து 31 days, ஆப்ஷன் டி வந்து 61 days, ஆப்ஷன் சி வந்து 91 days, ஆப்ஷன் டி வந்து 181 days. ஸோ நீங்கள் கரெக்டான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, அப் டு 91 days. 91 days வரையும் அது வந்து அதோட மெச்சூரிட்டி பீரியட் லிக்விட் ஃபண்டோடது. ஸோ இங்கே புக்கில் பாருங்கள், லிக்விட் ஃபண்ட் அண்ட் ஓப்பன் எண்டட் ஸ்கீம் ஹூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் டெட் அண்ட் மணி இன்ஸ்ட்ருமெண்ட் மெச்சூரிட்டி அப் டு 91 days ஒன்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கம்பெனி இந்த பிலோ லிஸ்ட் அப்படின்னு டிபின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொடுத்துருக்க லிஸ்ட்டில். ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா செரோடா, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ். ஸோ இதில் வந்து டிபி அப்படி யாருன்னு கேட்குறாங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? இப்போ கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ், ஆப்ஷன் சி ஜெரோ தான். ஸோ அவங்க தான் வந்து இதில் டிபி. இதில் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு இப்போ டெபாசிட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆர்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஃபின் டெக்னாலஜிஸ், உங்களுக்கு கேம்ப்ஸ் அதெல்லாம் வருவாங்க. ஸோ டிபி அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜெரோதா. உங்களுக்கு இப்போ டிபிக்கு எக்ஸாம்பிள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஜெரோதா இருக்குது, க்ரோ இருக்குது, அப்ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து டிபி, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ஸ். So next question பார்க்கலாம். If investor feel that the mutual fund trust have not fulfilled their obligation, then they can file a suit against the trust, whether the statement is true or false. So the trust வந்து அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஃபில்ஃபில் பண்ணலை அப்படின்னு பார்த்தா, அந்த ஆப்ளிகேஷன்ஸை ஃபில்ஃபில் பண்ணல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து சூட் ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன ஆன்சர் அப்படி? ஸோ ஆப்ஷன் ஏ ட்ரூ, ஆப்ஷன் பி ஃபால்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது பண்ண முடியுமா? பண்ண முடியாதுங்களா? ஓகே, த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இது வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சூட் யார் மேலே பண்ணணும்னா உங்கள் ட்ரஸ்டி மேலே ஃபண்ட் பண்ணலாம், பட் நாட் ஆன் த ட்ரஸ்ட். ட்ரஸ்ட்ன்றது வேறு, ட்ரஸ்டின்றது வேறு இல்லைங்களா? ட்ரஸ்டின்றது அதை பாதுகாக்கிறவங்க, அவங்க தான் ட்ரஸ்டி. ஸோ நீங்கள் ட்ரஸ்ட்டு மேலே நீங்கள் சூட் பண்ண முடியாது, ஆனால் வந்து ட்ரஸ்டி மேலே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஸோ புக்கில் பார்த்துடலாமா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. If the investor feel that trustees have not fulfilled their obligation, then he or she can file a suit against a trustee for a breach of trust. But under a trust is a notional entity, therefore investor cannot sue the trust, but they can file a suit against the trustee. ஓகேங்களா? சொன்ன மாதிரி ஸோ ட்ரஸ்ட் மேலே உங்களை சூ பண்ண முடியாது. So next question பார்ப்போம். So open-ended debt funds have to maintain a minimum of dash percentage of the corpus in liquid asset. ஓகே, ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மினிமம் வந்து லிக்விட் அசெட்டில் வச்சுக்கணும் அவங்களோட கார்பஸில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 5% இருக்காங்க, ஆப்ஷன் பி வந்து 10%, ஆப்ஷன் சி வந்து 15%, ஆப்ஷன் டி வந்து 20%. ஸோ கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா? எஸ், த ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 10% மினிமம் வந்து அவங்க வந்து லிக்விட் அசெட்டில் வச்சுருக்கணும். ஓகேங்களா? புக்கில் பார்த்துருமா ஒரு வாட்டி? ஸோ இங்கே புக்கில் பாருங்கள், ஓப்பன் எண்டட் டெட் ஃபண்ட்ஸ் ஹவ் டு மெயின்டைன் த மினிமம் 10% ஆஃப் தேர் கார்பஸ் இன் லிக்விட் அசெட். ஸோ 10% அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓகே,
ஸோ இப்போ நம்ம இந்த மார்க் டெஸ்ட்டில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ அந்த 20 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. அப்படி பண்ணாதவங்க புக்கை ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் காமெண்ட்ஸில் போடுங்க. இங்கே நான் புக்கு காமிச்சிருக்கிறது வந்து NISM புக்கு தான், வேறு எந்த புக்கும் இல்லை. ஸோ புக்கை நல்லா படிச்சிங்கனாவே போதும். அது கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மார்க் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ என்னுடைய சஜஷன் என்னென்னா, நான் எப்படி இதில் பாஸ் பண்ணேன் அப்படின்னா நிறைய மார்க்ஸ் எடுத்தேன்னா இந்த புக்ஸை பார்த்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி என்னோட தேவைகள் என்னவோ அதை வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ தட் எக்ஸாம் எழுத போகும்போது ஈஸியாக இருக்கும் புக்கை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி புக்லேருந்து தான் வரும், வெளியிலேருந்து தான் ரொம்ப கம்மியாக தான் வரும். அது வந்து ஜென்ரிக் கொஸ்டின்ஸ் தான் வரும் வெளியிலேருந்து வரதா இருந்தால். அதர்வைஸ் மற்ற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து புக்லேருந்து தான் வரும். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பாஸ் ஆகிடுவீங்க நீங்கள் எல்லாருமே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.